பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெறுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயை பாராட்டினாரல்லவா, அவரை துதிக்கலாமா? எந்த தாழ்வில் என்னை நினைத்தவர், எந்த தாழ்வில் என்னை நினைத்தவரே, உந்தன் நாமம் உயர்த்திடுவேன். எண்ணில் அடங்கா நன்மைகள் செய்தவரே, நன்றியாலே துதித்திடுவேன். எந்த தாழ்வில் என்னை நினைத்தவரே, உந்தன் நாமம் உயர்த்திடுவேன். கடந்த நாட்களில் கண்ணின் மணி போல் கருத்துடன் நீ காத்தீரே. கடந்து வந்த பாதையில் தினமும் கரம் பிடித்தே அதிசயமா. இயேசுவே ரட்சகா, ஆசையோடு வாழ்த்துகிறே. இயேசுவே ரட்சகா, ஆசையோடு வாழ்த்துகிறே. எந்த தாழ்வில் என்னை நினைத்தவரே, உந்தன் நாமம் உயர்த்திடுவே. எந்த தாழ்வில் என்னை நினைத்தவரே, உந்தன் நாமம் உயர்த்திடுவே. வேறு பகுதி வாசிக்கலாமா? யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 முதல் 25 வரை. சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையாக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டார்கள், நெருக்கப்பட்டார்கள், கஷ்டப்படுத்தப்பட்டார்கள். அப்பொழுது அவர்கள் முறையிட்டார்கள். அந்த சத்தம் தேவனுடைய சந்நிதியில் போய் எட்டினது. அப்பொழுது தேவன் அவர்களை கண்ணோக்கி பார்த்து அவர்களை நினைச்சார், மனசுல நினைச்சிட்டார். என் பிள்ளை இப்படி கஷ்டப்படுறாளேன். அன்பானவர்களே, நம்முடைய நெருக்கம், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கம், பலவீனம், பாடுகள், உபத்திரவம் இவைகளிலிருந்து முறையிடுகிறீர்களா? தேவனை நோக்கி கர்த்தர் நிச்சயமாய் உங்களை கண்ணோக்கி உங்களை நினைத்தருள்வார். நம்முடைய பாடு பலவீனம் இன்றோடு முடிந்து போகிறது. நம்புறீங்களா? விசுவாசத்தோடு கர்த்தரிடத்தில் உங்கள் பாடுகள், பலவீனங்கள், கஷ்டங்களை அவரிடத்தில் முறையிடுங்கள். கர்த்தர் இன்று உங்களை கண்ணோக்கி இன்றைக்கு தேவன் உங்களை நினைத்தருள்வார். இன்றோடு உங்கள் பாடு, கஷ்டம், கண்ணீர் எல்லாம் முடிந்து போயிரு. நாம் விசுவாசிக்கிறீர்களா? அப்படியே ஆக கடவுது. ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா? அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, நாளை எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களேப்பா, கொடா கொடி நன்றியப்பா. நாளின் காலை முதல் எம்மட்டுமா உங்களுடைய தயவுள்ள கரம், உங்க கிருபங்களை தாங்கினதேப்பா. நன்றியப்பா. இப்பொழுதும் அடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்திலே தருகிறோமப்பா. தங்கள் பாடுகள், பலவீனங்கள் மத்தியிலே உம்மை நோக்கி கூப்பிடுகிற, உம்மை நோக்கி முறையிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பார்ப்பீர்களாக. அவர்களை நினைத்தருளுங்கப்பா. அவர்கள் பாடுகள், பலவீனங்கள், கஷ்டங்களை இன்றோடு முடிந்து போக பண்ணுவீராக. உன்னுடைய கருத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்தி தருகிறோம். இந்த ரோக்கிலையும் மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதி, கனமும், மகிமை எல்லாம் எங்கள் தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் அல்ல தந்தே. ஆமீன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.